சென்னையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பீரோ புல்லிங் முறையில் கொள்ளை நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை விருகம்பாக்கம் நடேசன் நகரைச் சேர்ந்த தெய்வகுமார் என்பவர் வீட்டின் ஒரு அறையில் தனியாக தூங்கியுள்ளார். அப்போது மர்ம நபர்கள் வீட்டின் ஜன்னலை உடைத்து அங்கிருந்த ரப்பர் தண்ணீர் குழாய் மற்றும் மரக்குச்சிகள் பயன்படுத்தி சுவர் ஓரம் இருந்த பீரோவை எடுத்து அதில் இருந்த தங்க நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். பின்னர் சம்பவ இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்ததில் கைரேகையை வைத்து கண்டுபிடிக்காதவாறு கொள்ளையர்கள் துணியை பயன்படுத்தி கொள்ளையடித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். போலீஸ் வந்தாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்ததில் இது பீரோ புல்லிங் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது. 3 பெட்ரூம்லேயும் விண்டோ ஏதோ ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி இதை வச்சு உடச்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வாட்டர் பிடிக்கிற டியூப் இருக்குங்களா, அந்த டியூப்பை வச்சு நம்ம வீட்டு டியூப் தான் அது. அந்த டியூப் கட் ஆனது பின்னாடி இருந்தது. அந்த டியூப்பை வச்சே பீரோவோட அந்த ஹேண்டில் கை வச்சு அப்படியே பீரோவை கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணியிருக்காங்க. திருப்பி அந்த டியூப்பெல்லாம் இங்கேயே போட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மரம் ஒன்று இருந்தது, அதில் இருந்து குச்சை உடச்சி தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் கிண்டி வெளியே எடுத்திருக்காங்க.